வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போன தடவை பிடிச்ச அதே ஏரியில் தான் மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். இப்போ இருக்கிற குறைவான டைமில் பார்த்தீங்கன்னா அதிக தூரம் போய் மீன் பிடிக்க முடியல, ஏன்னா நேரம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் கிடைக்கிறதுனால மீண்டும் அதே ஏரிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தாமரை பூக்கள் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பல இடங்களில் பூத்து அழகாக காட்சி அளிக்கும். மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், நேரம் போகிறதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு தொடர்ச்சியாக மீன் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில், நல்ல ஒரு பெரிய சைஸில் மீன் கிடைக்கும். வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் அங்கிள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நல்ல பெரிய சைஸில் ஜிலேபி மீன்களாக பிடிச்சி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிஷ்ஷிங்கை தான் போட போகிறோம். சூப்பரான ஒரு பைலட் ஜிலேபியை பிடிச்சி சூப்பராக தூக்கி எடுத்தார். ஓகே சார். ஓகே சார். அடுத்ததும் ஒரு சரியான சைஸில் ஒரு பைலட் ஜிலேபியை பிடிச்சி மேலே தூக்குனார். அது பார்த்தீங்கன்னா முள்ளோடவே கழட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுச்சு. அது கீழே விழுந்ததுக்கப்புறம் காமிச்சார். பார்த்தீங்கன்னா முள் இல்லை, அது வாயோட கழட்டிட்டு கீழே விழுந்துடுச்சு. மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும். நல்ல சைஸான ஒரு மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நண்பர்களே, தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். அங்களுடைய ஃபிஷ்ஷிங்கை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒளிவிட கொஞ்சம் சார். ஸோ நண்பர்களே, இந்த தூண்டில் வேட்டையில் பார்த்தீங்கன்னா மீன்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் கிடைக்கும், மிஸ் ஆகவும் அதிகமாக சான்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பெரிய மீனும் ஓரளவு மிஸ் ஆகியிருக்கு. ஆனாலும் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மீன் வேட்டை கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக என்னுடைய ஃபிஷிங் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.